லில்லி ஃபேமிலியில் இருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குற டிஷ் நேம் பார்த்திங்கன்னா முளைக்கட்டின சுண்டல் குழம்பு. அது செய்யுது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம், ஜீரகம், பெருஞ்சீரகம், பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, தக்காளி, பெரிய வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதேமாதிரி தேங்காய் சீலம் பொடி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை கட்டினா முளைக்கட்டின சுண்டல். இது பார்த்திங்கனாக்கா நம்ம ஈவினிங்கே பார்த்திங்கன்னா நல்லா சுண்டலை ஊற வச்சிடணும். அதை நைட்டு நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு நல்லா ஈரத்துணியில் கட்டி ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா காலையில் முளைச்சிருக்கும் இந்த மாதிரி. அப்போ அதுக்கு தேவையான மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், பெருஞ்சீரகம், கடுகு, கரம் மசாலா பொடி, இது இதுக்கு தேவையான பொருட்கள். இப்படி முளை கட்டி நம்ம செஞ்சு சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா நல்லா சிக்கன் குழம்பு மாதிரி அந்த மாதிரி கிரேவி மேலே அந்த வாடை அப்படி இருக்கும். முளைக்கட்டி செய்கிறது ரொம்பவே நல்லது. ஃபஸ்ட்டு அதுக்கு வடைசட்டியில் ஆயில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு தேவையான அளவு நம்ம ஆயில் எடுத்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகு பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் ஜீரகம், ஒரு பட்டை, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பெரிய வெங்காயத்தை நான் போட்டுக்கலாம். இதை போட்டு அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா வதங்கணுன்னா தக்காளி போட்டுக்கிறோம். தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி நம்ம கொஞ்சம் வதங்கிறது கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். சீக்கிரம் வதங்கி கொடுத்துரும். நல்லா ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்க தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வதங்கி கொடுக்குறப்ப தான் நல்லா அந்த ஸ்மெல் வரும். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டிருக்கோம். கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா அந்த குச்சியை நம்ம கிள்ளி உடச்சி போடுறப்ப இன்னுமே நல்ல ஸ்மெல் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த வாடை ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக நம்ம கருவேப்பிலை குச்சியை மேக்ஸிமம் நம்ம என்ன செய்வோம், கருவேப்பிலையை மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவோம். அப்படி இல்லாமல் ஒரு 2-3 குச்சி, ரொம்பவும் போட வேண்டாம். இப்போ சின்ன அந்த இலம் குச்சியாக இருந்தால் அதை உடச்சி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம், கரம் மசாலா பொடி, மல்லித்தூள், அப்படியே நான் வதக்கி போட்டுக்கலாம். கொஞ்சம் நம்ம ஆயில் கூட ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. பொடியெல்லாம் போட்டோன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆயில் ஊற்றி அப்படி நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதனால் வதங்கினதுக்கு பின்னாடி நம்ம மஞ்சத்தூள் போட்டால் போதும். இது அரிசி கழுவுன தண்ணி. இப்போ போதுமான அளவு ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டோம். அதையே நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கீழே இது பொடி இருக்காமல் நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். அது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், காயட்டும். பாருங்களேன், கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம முளைக்கட்டின பயிர் வேக வச்சுருக்கோம் பாருங்க, அந்த சுண்டல், அதை இப்போ நம்ம போட்டுக்கலாம். அதை அப்படியே ஒரு கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் கூட நம்ம மூடி போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும்.
ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம். கொதி வந்துச்சு பாருங்களேன். நல்லா ஓரளவுக்கு சுண்டல் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம ஒரு 3/4 பதம் வேக வச்சிடணும். இது போட்டு வேக வைக்க இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தேங்காய் இது நல்லாயிருக்கும். நம்ம இது வந்து நம்ம அந்த குழம்பு நம்ம ஊற்றி தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு இதுக்கு வச்சுக்கலாம். சாதத்துக்கும் நல்லா ஊற்றிடலாம். இது நம்ம சாப்பிட்றப்ப அந்த தேங்காய் சுண்டலோடு சேர்த்து கடிச்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த தேங்காயும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ எடுக்கலாம். அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் அந்த சின்ன வெங்காயம், ஜீரகம், பெருஞ்சீரகம், தேங்காய் எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஆல்ரெடி மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இது அப்படியே நம்ம போட்டுறோம். போட்டுட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும். அதை வந்து செஞ்சு பாருங்கள். அந்த மட்டன், அந்த சிக்கன் குழம்பு அது மாதிரி அந்த ஈக்குவலாக அந்த டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. இது நம்ம டிஃபனுக்கும் வச்சுக்கலாம், சாதத்துக்கும் வச்சுக்கலாம். பொதுவாக வந்து இதில் நல்ல ப்ரோட்டீன் சத்து இருக்குது உங்களுக்கு. பொதுவாக முளைக்கட்டின பயிர் நம்ம சாப்பிட்றாலே ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது இப்படி நம்ம டேஸ்ட்டாக இப்போ பாருங்களேன். இது கொஞ்சம் திக்காக இருக்கனால இந்த சுண்டல் அவிச்சு வச்சுருக்கோம், தண்ணி இருக்கும் பாருங்களேன், அந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். இன்னும் கூட இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். எப்பயுமே எதுவும் நம்ம தண்ணியோ தேங்காய் அரைச்சி ஊற்றினாலோ ஒரு கிண்டி விட்டணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லா பக்கமும் அது பரவலாக எல்லா பக்கமும் கலந்துக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. அப்படியே ஒரு கிண்டி விட்டுக்கலாம். இது நீங்கள் இந்த குழம்பு செய்கிறப்ப அப்படி மணமாக இருக்கும். அந்த வாடை பார்த்தீங்கன்னா செஞ்சு பாருங்களேன். நல்லா மட்டன் வாடை, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு வாடை நல்லா அப்படியே நல்லாயிருக்கும் அந்த குழம்புல. நான் அதுக்குரிய எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். அதெல்லாம் முளை கட்டின பயிர்க்கிறதுக்கு உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. முளை கட்டின சுண்டல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இதை அனுப்புங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீ அடுத்தடுத்து உங்களுக்கு வர நாட்களில் நிறைய ரெசிபியை உங்களுக்கு நான் செஞ்சு நான் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் இது வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.